அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுரமாலினி அழைப்பு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சுரமாலினி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எச்ச தேவதை, சரிங்களா? அதாவது தேவலோகத்தில் வாழக்கூடிய ஒரு தேவதை, சரிங்களா? இந்த தேவதைக்கு இந்த தேவதையை நம்ம வசியம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய விஷயத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கறது தான் இந்த தேவதையுடைய குணம், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, பசுவுடைய மடியில் பால் பெறுகிறது போல் பால் பெறுகிறத பார்த்திங்கன்னா சுரக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை பன்மடங்காக பெருக்கி கொடுக்குற சக்தி பார்த்திங்கன்னா இந்த சுரமாலினி தேவதைக்கு உண்டு, சரிங்களா? அதே போல் ஆதி காலங்களில் பார்த்திங்கன்னா அரசர்களுக்கு தான் இந்த தேவதையை கொடுத்தாங்க, சரிங்களா? ஏன்னா ரகசியமாகவே இந்த தேவதையெல்லாம் வழிபட்டதாக சுவடிகளில் குறிப்பு இருக்குது, சரிங்களா? அரசர்கள் பார்த்திங்கன்னா பல நாடுகளை கைக்குள்ளே வச்சுக்கணும், பல வணிகங்களை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பல செல்வங்களை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுரமாலினி தேவதையை என்ன செஞ்சுட்டாங்கன்னா வசியம் பண்ணி எடுத்திருப்பாங்க, சரிங்களா? அதே சுவடிகள்லேயே மறைமுகமாகவே சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இதை ரகசியமாக எடுத்து வழிபடுவது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போனா இந்த தேவதையை நம்ம வசியம் எடுக்கிறதுனால செல்வம் பல மடங்கு பெருகி நம்மளுக்கு அந்த செல்வத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் எதை விரும்புகிறோமோ அந்த விஷயத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்குற விஷயந்தான் இந்த சுரமாலினிக்கு இருக்குது, சரிங்களா? ஒரு சில பேர் செல்வத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க, அந்த தேவதையை விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு அந்த தொழில் பார்த்திங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கணும், அந்த தொழில் வளர்ச்சி பன்மடங்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுரமாலினி தேவதையை வசியம் பண்ணுவது உண்டு, சரிங்களா? அதாவது இந்த சுரமாலினி எச்ச தேவதையை வசியம் பண்ணுறதற்குன்னு உகந்த நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி, இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை. இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. இந்த தேவதையை வசியம் பண்ணுறதற்கு உண்டான நாட்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 48 தினங்கள் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம தியானத்தில் அமர்ந்து தான் சொல்லணும், சரிங்களா? தியானத்தில் அமர்ந்து அப்படின்னா கண்களை மூடி இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 48 தினங்கள் இந்த மந்திரத்தை ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருந்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும், சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த சுரமாலினி எச்ச தேவதையுடைய அழைப்பு மந்திரம், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த சுரமாலினியை அழைக்கும் போது இந்த சுரமாலினி தேவதை பார்த்திங்கன்னா நேரில் பிரசனமாவாங்க, சரிங்களா? நேரில் பிரசனமாயிட்டு உங்களுக்கு ஒரு சில பொருட்களை என்ன செஞ்சுருவாங்கன்னா கையில் கொடுத்துட்டு போவதாக சுவடி குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அதாவது அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, அது ரகசியம். அதை சொன்னோம்னா நம்ம பெற்ற சித்துங்கிறது நம்ம கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சுவடிகளில் மறைமுகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுரமாலினி தேவதை பார்த்திங்கன்னா மறைமுகமாகவே ஒரு பொருள் நம்மள்ட்ட கொடுத்துருப்போம். அந்த பொருளை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுருக்கும் போது அது நம்ம அந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது அந்த தேவதை உனக்கு நேரில் பிரசனமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சுரமாலினிக்கு பிடித்தமான படையல் பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான சாதங்கள் செஞ்சுக்கோங்க, 8 விதமான கனிகள் வைங்க, 8 விதமான பூக்கள் வைங்க, இது மாதிரி 8 விதமான பானக்கங்கள் வைங்க, சரிங்களா? இந்த மாதிரி படையெல்லாம் ஒரு முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த படையலை போட்டுக்குங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த சுரமாலினி தேவதையை அழைக்கலாம், சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வாட்ச் காமிக்கிறேன். ஓம் நமோ பகவதி சுரமாலினி எச்ச வாஷினி க்ளீம் க்ரீம் ஸ்ட்ரீம் தேவகன்னியே பாபா ஸ்வாக, சரிங்களா? இதுதான் சுரமாலினியை அழைக்கக்கூடிய மந்திரம், சரிங்களா? என்னைக்குமே
எந்த ஒரு மந்திரத்தினுடைய முழு விளக்கம் தெரிஞ்சு அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பலன் தரும். சரிங்களா? மந்திரத்துடைய பலன் தெரியாமல் எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு பலன் கிடைக்காது. சரிங்களா? இந்த மந்திரத்துடைய பலன் பார்த்திங்கன்னா, ஓம் நமோ பகவதி சுரமாலினி அப்படின்னா என்ன அப்படின்னா, சுரமாலினி தேவதையே ஒன்றா போற்றி வணங்குறேன் அப்படிங்கிறது தான் ஓம் நமோ பகவதி சுரமாலினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது எச்சவாஷினி. அடுத்தது பார்த்திங்கன்னா எச்சவாஷினி. எச்சவாஷினா தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவதையே. சரிங்களா? தேவலோகத்தில் வாழக்கூடிய எச்ச தேவதையே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீம் க்ரீம் ஸ்ட்ரீம். சரிங்களா? இந்த 3 பீஜமே என்ன செய்யணும்னா ஆகர்ஷணத்தையும் தரணும். எனக்கு நான் நினைக்கக்கூடிய காரியத்தெல்லாம் நீ நடத்தி வைக்கணும். அதே போல் எனக்கு நீ துணையாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பீஜங்களுமே ஆகர்ஷணம்னு என்னது, நீ என்கிட்ட வரணும், நீ எனக்கு வந்து எனக்கு நீ துணையாக இருக்கணும், நான் நினைக்கக்கூடிய காரியத்தை பூராமே எனக்கு நீ நடத்தி கொடுக்கணும், எனக்கு உறுதுணையாகவும் பக்க துணையாகவும் நீ நிற்கணும் அப்படிங்கிறது இந்த 3 பீஜம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தேவக்கன்னியே பாபா ஸ்வாக. அதாவது தேவக்கன்னியே பாபா ஸ்வாகன்னா தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவதையே நீ எனக்கு வந்து, அதாவது ஸ்வாக அப்படின்னா நான் போட்டிருக்கக்கூடிய இந்த படையலை நீ ஏற்றுக்கிட்டு எனக்கு நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் எனக்கு உறுதுணையாக நின்று எனக்கு ஆகர்ஷணம் தரணும் அப்படிங்கிறது ஸ்வாகனா என்னது, அர்ப்பணிக்கிறது. சரிங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய படையல்களை பூரா நீ ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த வரத்தை பூரா நீ கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தோடைய முழு விளக்கம். என்றைக்குமே எந்த ஒரு மந்திரத்தையுமே முழுசாக அதனுடைய விளக்கம் தெரிஞ்சு நம்ம சொல்லும்போது பலன் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை வச்சு பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இந்த எச்ச தேவதையை அதாவது இந்த சுரமாலினி எச்ச தேவதை வசியம் வேணும், அந்த சுரமாலினி தேவதையை நான் பூஜை பண்ணி வணங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். அதாவது சுரமாலினி தேவதையுடைய உருவ பொம்மை ஒன்று கொடுத்துருவோம், சுரமாலினியோடைய வஷிய இயந்திரம் ஒன்று கொடுப்போம், சுரமாலினி தேவதையை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய மை ஒன்றும் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பொருள் எல்லாமே அப்படியே ஷெட்டோடு வாங்கிக்கலாம். இதை எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையவும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன். இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு பலனளிப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.